கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? வாழ்க்கையில பல பரிமாணங்கள் இருக்குது. இத நம்ம எப்படி கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை மூலமா தான் நம்ம இத கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வளர வளர வாழ்க்கை நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோபு 12:12 முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம வளர வளர வாழ்க்கையை பற்றி புரிதலும் அதிகமாகுமா. ஒரு முறை ஒரு மனிதனுக்கு அவருடைய உறவினர் ஒரு பலாப்பழத்தை பரிசா கொடுத்தாராம். இதுல இருந்து அவர் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாரு. உறவினால் வர்ற அன்பு அத இவரு தனக்கே வச்சுக்காம பிரிச்சு பலருக்கு கொடுத்தாராம். இதுல இருந்தே அவர் கற்றுக்கொண்டது பகிர்ந்துண்ணல். அதுக்கப்புறம் ஒரு துண்டை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தாராம். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராம், பலாப்பழத்தை நாங்க வாங்கினோன்னா உறவு முறிஞ்சிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு. அதுல இருந்து அவர் மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரி வந்து, அண்ணன் உங்க வீட்டில் இருந்து பலாப்பழம் வாசனை வருது, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. அப்போ அவருக்கு புரிஞ்சுது மற்றவர்கள் நம்ம கிட்ட எடுத்துக்கிற உரிமையை பத்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழத்தை கொண்டு போய் பக்கத்துல அரசாங்க உயர் அதிகாரி கிட்ட கொடுத்தாரு. ஆனா அவர் கேட்டாரு, இந்த பலாப்பழம் எந்த ஊரை சேர்ந்தது? நாங்க பன்ருட்டி பலாப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுல ஒரு திமிரை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பகுதியை இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்தாரு. அவரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதுல இவர் புரிஞ்சுக்கிட்டது இறை நம்பிக்கை. அதுக்கப்புறம் வீட்டுல பணி செய்யற பெண்ணுக்கு கொஞ்சத்தை கொடுத்தாரு. அந்த பெண்மணி இந்த வருஷத்தோட முதல் பலாசுளைய என் பேர பிள்ளைங்க இப்பதான் சாப்பிட போறாங்கன்னு சொன்னாங்க. அதுல இவர் புரிஞ்சுக்கிட்டது ஏழ்மைய. அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பனுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த நண்பன் சொன்னா, பலா அப்பளம் ரொம்ப சுவையா இருந்தது, அடுத்த வருஷம் எனக்கு முழு பழத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு. அதுல அவருக்கு புரிஞ்சது நட்பு. அடுத்து அவர் தன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் பழத்தை கொடுத்தாரு. அது அவருடைய கடமை. ஆனா அவரால் ஒரு துண்டு பழத்தை கூட சாப்பிட முடியல. ஏன்னா அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது. வாழ்க்கையோட பல பரிமாணங்களை இந்த ஒரு பழம் அவருக்கு. இப்படிதான் வாழ்க்கையில இருந்து பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்து நம்ம செயல்படும் போது கவனமா இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.